மாணிக்கம் சார் நிர்மலா தண்ணி கொண்டு வான்னு சொன்னாரு. அப்ப இவங்க தான் தண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. நான் இவங்க தான் நிர்மலா நினைச்சிட்டேன். என்ன சொல்றீங்க? இவங்க தான் நிர்மலா நினைச்சிட்டு மாணிக்கம் சார்ட்ட போய் நான் கல்யாணம் பண்ணா நிர்மலா தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி இவ்வளவு பெரிய சிக்கலாயிடுச்சு. என்ன பேசுறீங்க? பொண்ணு பார்க்க வந்தீங்கல்ல? அன்னைக்கு கூட நான் லேட்டா தான் மேடம் வந்தேன். அன்னைக்கு இவங்களை மட்டும்தான் பார்த்தேன். பொண்ணு பார்க்க வரனே கூட இவ்வளவு சிம்பிளா இருக்காங்களேன்னு நான் எவ்வளவு பெருமைப்பட்டேன் தெரியுமா? அட பாவி, இந்த காரியம் எல்லாம் விளையாட்ட நினைச்சிட்டீங்கல்ல? என்ன தப்பா நினைக்காதீங்க மேடம். உண்மை தெரிஞ்ச உடனே எனக்கு கையும் இல்ல காலும் இல்ல. கல்யாணம் பண்ணிக்க போறது ஒரு பொண்ணு நினைச்சா பொண்ணு பார்த்தது வேற பொண்ணு. ரொம்ப கஷ்டமாயிருச்சு மேடம். நீங்க தான் இத புரிஞ்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு பக்குவமா எடுத்து சொல்லணும். இது கோயில்னு பாக்குறேன். இல்லன்னா வலிய வந்து பேசி பொண்ணையும் பார்த்துட்டு இப்ப தப்பு நடந்து போச்சு சாரின்னு சொல்றீங்களே, என்ன தைரியம் உங்களுக்கு? எந்த உள்நோக்கத்திலையும் நான் அதை பண்ணல மேடம். தப்பு நடந்து போச்சு. முழுக்க முழுக்க இது என்னோட தப்பு தான். தப்புதான், உங்களோட தப்புதான். ஆனா ரொம்ப பெரிய தப்பு. இது சரி பண்ண முடியாத தப்பு. மேடம், ஏதாவது பண்ணி நான் இந்த சிக்கல்ல இருந்து வெளியில வர்றதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். நான் எதுக்கு உங்களுக்கு உதவி பண்ணணும்? ஆமா, இதெல்லாம் எதுக்கு வந்து என்கிட்ட பேசுறீங்க? என் புருஷன் இருக்கார்ல, அவர்கிட்ட போய் சொல்லுங்க. அவர்கிட்ட எப்படி பேசணும்னு நான் உங்ககிட்ட பயமா இருக்கா? ரெண்டு அண்ணன்மார்களும் சேர்ந்து உங்களை புரட்டி எடுத்துருவாங்கன்னு பயமா இருக்கா? அதான் பொம்பளைங்கன்னா ஈஸியா பேசி சமாளிச்சிடலான்னு இங்க வந்து என்கிட்ட பேசுறீங்க. மரியாதை எங்க இருந்து போயிடுங்க. மேடம், நீங்க கோவப்படுறது, என்ன திட்டுறது எல்லாமே ரொம்ப கரெக்ட். நான் இவங்களை தான் கட்டிக்க போறேன்னு நினைச்சிட்டு எப்படி அந்த பொண்ணோட வாழ முடியும்? இதை நீங்க புரிஞ்சுக்கன்னு சொல்லிதான் நான் தனியா உங்களை பார்த்து பேசுறதுக்கா வந்தேன். இதுதான் ஆம்பளை திமிருங்கிறது. ஏன் வீட்லயே ஒரு பொண்ணை வேண்டான்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு பிடிச்சிருக்கேன்னு சொல்றதுக்கு என்ன தைரியம் உங்களுக்கு? முதல்லயே உங்களை ஒரு பொறுக்கின்னு நினைச்சேன். அப்புறம் ஏன்டா அப்படி நினைச்சோன்னு நான் வருத்தப்பட்டேன். இப்போ அது தேவையில்லைன்னு புரிஞ்சு போச்சு. நீங்க எல்லாம் பொம்பளைங்களை ஒரு மனுஷ பிறவியாவே நினைக்கிறது இல்ல. அவங்களுக்கும் உணர்ச்சிகள் இருக்குங்கிற நினைப்பே உங்களுக்கு இல்ல. இனிமே என்கிட்ட பேசுனீங்கன்னா நல்லா இருக்காது. பாடி எனக்கு அவரு இப்படி பேசுறாரு, அவரு கடுக்குறாரு. ஆனா இந்த பிரச்சனை வீட்டுல தெரிஞ்சிருச்சுன்னா அத்தை, நிர்மலா, அவரு என்ன பண்ணுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. இதுக்குதான்க்கா அப்பவே என்ன வீட்டுல கூட்டிட்டு போய் விட்டுருன்னு சொன்னேன். விஜி, கொஞ்சம் சும்மா இருக்கியா? இந்த பிரச்சனையில நீ ஊருக்கு போறியா இல்ல நாம ரெண்டு பேருமே சேர்ந்து போறோமான்னு தெரியல. வா அக்கா. அக்கா, இந்த ப்ரோகிராம் பாருங்களேன். நீ பாருமா. அண்ணி, என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? கோயிலுக்கு போயிட்டு வந்து யாராவது டல்லா இருப்பாங்களா? இல்ல, லேசா தலை வலிக்குது. அண்ணி, நீங்க போனதுக்கு அப்புறம் அவர் வந்திருந்தார் அண்ணி. யாரு? அவர்தான் அண்ணி, என்ன பொண்ணு பார்க்க வந்திருந்தாருல, அவர்தான். அவனா இங்க வந்தா? என்ன அண்ணி ஒரு மாதிரியா பேசுறீங்க? பின்ன என்னமா, பொண்ணு பார்க்க வந்துட்டு போனாங்க, சரி, தனியா எதுக்கு வரணும்? ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்திருக்கும். என்ன முக்கியமான விஷயம்? எல்லாம் உங்களை பாக்குறதுக்காக தான். அவர் வந்தோடனே அவர்கிட்ட போய் பேசுறதுக்கு இந்த நிர்மலா பட்ட பாடு இருக்கே, அப்பா என்ன வெக்கம். இப்பவுமே புது பொண்ணு ஆயிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். ஏ மீனா, அவன் தான் அனாவசியமா இங்க வந்துட்டு போனானா? நீ எதுக்கு விவசாயம் இல்லாம அவனை பத்தியே பேசிட்டு இருக்க? வேற ஏதாவது பேசு, இல்லனா வேலையை பார்த்துட்டு போ. விஜி, உள்ள போ. ஏன் அண்ணி, ஏதாவது பிரச்சனையா? ஏன் ஒரே டென்ஷனா இருக்கீங்க? நிர்மலா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேக்குறியா? சொல்லுங்க. உன்னை பார்க்க வந்தானே அந்த கோபி, அவன் உனக்கு பொருத்தமே இல்லம்மா. என்ன சொல்றீங்க? ஆமாமா, உன்னோட குணம், அழகு, படிப்புக்கு இவனை விட நல்ல மாப்பிள்ளையா கிடைப்பான். இவன் எதுக்கு இவனை விட நல்ல பையனா கிடைப்பான்னு என் மனசுல படுது. ஏன் திடீர்னு இப்படி பேசுறீங்க?
அவனை பத்தி வெளிப்படையா பேசுறதுக்கே எனக்கு பிடிக்கல. அவனை பத்தி வெளியில கேள்விப்பட்ட எந்த விஷயமும் நல்லா இல்ல. நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இது பாரு, அவனை விட 100 மடங்கு நல்ல மாப்பிளைய பார்த்து உங்க அண்ணன் அவனை கட்டி வைப்பாரு. இவன் வேண்டாமா? உங்களுக்கு வேலை ஏதாவது இருக்கா உள்ள? இருந்தா போய் பாருங்க.